வியாழக்கிழமை அம்மனை அழிச்சதுமே நைட்டு வந்து தாம்பலம் பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். பழம், வெத்தலை பாக்கு அதெல்லாம் மட்டும் வெள்ளிக்கிழமை பேக் பண்ணிவிட்டு ரிட்டன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் மட்டும் வியாழக்கிழமை நைட்டே எல்லாமே பேக்கில் போட்டு எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வந்து சமைக்கிற வேலையில் பிஸி ஆகிடுவேன். அதனால் இந்த ஒர்க்கை முன்னாடி முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லாஸ்ட் மினிட்ல வந்து எதுவும் மிஸ் பண்ணாமல் இருக்கும். அதனால் முந்தின நாளே வந்து பேக் பண்ணி வச்சுருவேன். அடுத்த நாள் காலையில் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு அம்மனுக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி சுவாமிக்கு வந்து நோன்பு கயிறு வச்சிருப்பேன். அது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் ஹஸ்பண்ட் காலில் விழுந்து கும்பிட்டுட்டு அந்த கயிறை வந்து கட்டிக்குவேன். வெள்ளிக்கிழமை 3 வேளையுமே சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சு சுவாமி கும்பிடுவோம். காலை, மதியம், அப்புறம் ஈவினிங் போல். இதுக்கு மேலே 12 மணிக்கெல்லாம் சமையல் ஆரம்பித்தோம் அப்படின்னா தான் 4 மணிக்குள்ளே பிளான் பண்ண மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பூஜைக்கு ரெடி பண்ண முடியுங்கிறது மாதிரியான ப்ரிப்பரேஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். வரலட்சுமி விரதம் எப்போ வரும் அப்படின்னு நான் ஒரு வருஷமும் வெயிட் பண்ணி ஆசையாக காத்துட்டு இருந்து பண்ணக்கூடிய பூஜை இது. நல்லபடியாக முடிச்சு வச்சதுல அம்மனுக்கு தான் நன்றி சொல்லுவேன்.